விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களுக்கு சேவை செய்வதில் அதிகாரிகள் முழு ஈடுபாட்டை காட்ட வேண்டும். கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுரை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம். திருக்கனூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியல். கடலில் குளித்த போது மாயமான ஆந்திர மாணவர் சடலமாக மீட்பு. மத்திய அமைச்சரை கண்டித்து தீப்பந்த போராட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் நடத்தினர். இனி விரிவான செய்திகள். மக்களுக்கு சேவை செய்வதில் அதிகாரிகள் முழு ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் பகுதியில் நல்லாட்சி வார விழாவை முன்னிட்டு வருவாய்த்துறை சார்பில் பொதுமக்கள் நலன் கருதி கிராமங்களை நோக்கி மக்கள் குறை தீர்ப்பு முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அமைச்சர் சாய் ஜெய சரவண்குமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், செயலர் பங்கஜ்குமார் ஜா, துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாவராவ் கொட்டாரு, தாசில்தார் சேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன் அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம் தெரிவித்து திருக்கனூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருக்கனூர் கடைவீதியில் மண்ணாடிப்பட்டு தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றதா. இந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் திருக்கனூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டக்காரர்கள் அப்போது மறைத்து வைத்திருந்த அமித்ஷாவின் உருவப்படத்தை எடுத்து தீயிட்டு கொளுத்தினர். போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செயலாளர் சிவசங்கரன் தலைமை தாங்கினார். தேர்தல் பணி மாவட்ட செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து வாகனம் மூலம் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதில் 4 பெண்கள் உட்பட 60 பேர் மீது திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த போராட்டத்தால் அங்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலில் குளித்த போது மாயமான ஆந்திர மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருச்சி தனியார் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விடுமுறையை தொடர்ந்து அங்கு பயிலும் 1ஆம் ஆண்டு ஆந்திர மாணவர்கள் வினித் ரெட்டி, சந்தோஷ், மஞ்சு உள்ளிட்ட 6 பேர் புதுச்சேரி வந்தனர். புதுச்சேரி விடுதியில் அறை எடுத்து தங்கிய அவர்கள் நேற்று காலை புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடலில் குளித்து மகிழ்ந்தனர். அப்போது வினித் ரெட்டி கடல் அலையில் சிக்கி மாயமானார். இதனைத் தொடர்ந்து பெரிய கடை போலீசார், கடலோர காவல் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீனவர்கள் உதவியுடன் மாயமான மாணவரை தேடி வந்தனர். ஆனால் மாணவர் உடல் கிடைக்கவில்லை. 2வது நாளாக இன்று காலை முதல் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மாணவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது டூப்ளெக்ஸ் சிலை அருகே கடலில் தலை ஒன்று தென்பட்டது. உடனே தீயணைப்பு வீரர்கள் சென்று பார்த்தபோது வினித் ரெட்டியின் உடல் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். கடல் பாறையில் முட்டி மோதியதில் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டிருந்ததா. இதனையடுத்து போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய அமைச்சரை கண்டித்து தீப்பந்த போராட்டத்தில் நடத்திய விடுதலை சிறுத்தை கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து சட்டசபை நோக்கி தீப்பந்த ஊர்வலம் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் தீப்பந்தத்துடன் கண்டன கோஷங்களை எழுப்பி அண்ணா சிலையில் இருந்து நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டசபையை நோக்கி சென்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்த போராட்டத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
திண்டிவனத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை கட்சியினர் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா அலுவலகத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஜான் பாஷா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் திலீபன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவை உருளையன்பேட்டையில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகர் பாண்டியன் வீதியில் சிமெண்ட் சாலை சேதமடைந்திருந்ததா. இதனையடுத்து அப்பகுதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் 15.17 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் தமிழ் பரப்புரை பிரச்சாரம் நடைபெற்றதா. தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கொள்கை மற்றும் நோக்கம் குறித்த விளக்க பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி வில்லியனூரில் நடைபெற்றதா. இயக்க தலைவர் பாவாணன் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ராஜன், தமிழ் மாமணி மாமல்லன் மற்றும் இயக்க பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், பொருளாளர் சுகுமாரன், மாநில செயலாளர்கள் வேல்சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தாய்மொழி தமிழுக்கான அடிப்படை உரிமையை நிலைநிறுத்த வேண்டும், தமிழை ஆட்சி மொழி மற்றும் அலுவல், வணிகம், தொழில்நுட்பம், வழக்காடு மன்றம், வழிபாட்டு தலம் உள்ளிட்ட இடங்களில் கட்டாய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அரசு பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை, தன்னாட்சி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், மத்திய அரசு, மாநில அரசு கூட்டு நிறுவன பணியிடங்களுக்கு மேல்நிலை பள்ளி வரையில் தமிழை பாடமொழியாக பயிற்று மொழியாகவோ படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்து இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சாய்பாபா பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி பாத யாத்திரை நடைபெற்றதா. புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட 6 அடி சாய்பாபா சுவாமி அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு பாத யாத்திரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பஜனைகளுடன் பாத யாத்திரை புறப்பட்டது. காந்தி வீதி, நேரு வீதி, காமராஜர் சாலை, வழுதாவூர் சாலை வழியாக பெரம்பையில் உள்ள கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து கோவிலில் உள்ள சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக தேர்தலில் இந்திய மாணவர் சங்கம் 15 இடங்களை கைப்பற்றியது. புதுவை காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 15 பேர் கொண்ட மாணவர் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க மாணவர் பேரவைக்கான தேர்தல் நடைபெற்றதா. முதற்கட்டமாக 104 கவுன்சில் தேர்வு செய்யும் தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றதா. வாக்கு சீட்டு முறையில் நடைபெற்ற தேர்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டியிட்டனர். இதில் பெரும்பாலான இடங்களை இந்திய மாணவர் சங்கம் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாணவர் அமைப்பினர் கைப்பற்றினர். இந்நிலையில் மாணவர் பேரவைக்கான தேர்தலில் 15 இடங்களையும் இந்திய மாணவர் சங்கம், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாணவர் அமைப்பினர் கைப்பற்றினர். இதில் தலைவராக இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த காயத்ரி குமார், துணைத் தலைவராக பகுஜன் சமாஜ் கட்சி மாணவர் அமைப்பை சேர்ந்த நர்வாடி குஷ்வந்த் உள்ளிட்டோர் வெற்றி பெற்றனர்.
30க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்ட இந்த தேர்தலில் 15 இடங்களை இந்திய மாணவர் சங்கம் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாணவர் அமைப்பினர் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. சிறுதுளை சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து புதுவை அரசு மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. புதுவை அரசு மருத்துவமனையில் 58 வயதான தாய் இறுதிக்கட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட தனது 38 வயது மகளுக்கு தனது சிறுநீரகத்தை தானம் செய்தார். வழக்கமாக அறுவை சிகிச்சைக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட லாப்ரோஸ்கோபிக் கருவிகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்தி சிறிய துளை மூலம் சிறுநீரகத்தை அகற்றி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிறுநீரியல் துறை தலைவர் மருத்துவர் சுதாகர் தலைமையிலான குழுவினர் இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தனர். இது அறுவை சிகிச்சையை விட பல நன்மைகளை வழங்குகிறது. இதில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வலி முற்றிலுமாக குறைக்கப்படுகிறது. குறுகிய காலம் மருத்துவமனையில் தங்குதல், விரைவான மீட்பு நேரம் மற்றும் குறைந்தபட்ச காய தழும்பு ஆகியவை இதில் அடங்கும். இந்த செயல்முறை அரசு சுகாதாரத்துறையின் உறுப்பு தானத்திற்கான குறைந்தபட்ச அறுவை சிகிச்சையின் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தின மேல்நிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. உதவும் இதயம் பேரியக்கம் மற்றும் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி கோஸ்ட் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியில் ஜிக்பர் இரத்த தான வங்கி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பில் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாமினை நடத்தின. கவுண்டம்பாளையம் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கெஜ்ரியோ கராத்தே சங்க செயலாளர் சுந்தரராஜன், லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ், முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கினர். தொழிலதிபர் ராஜகோபால், லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் குப்பன், சமூக சேவகி அருள்பூசணி பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏராளமானோர் இரத்த தானம் வழங்கினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 960 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களுக்கு சேவை செய்வதில் அதிகாரிகள் முழு ஈடுபாட்டை காட்ட வேண்டும். கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுரை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம். திருக்கனூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலை மறியல். கடலில் குளித்த போது மாயமான ஆந்திர மாணவர் சடலமாக மீட்பு. மத்திய அமைச்சரை கண்டித்து தீப்பந்த போராட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.